ஐந்தாவது மருந்து. ஜெயமோகன் எழுதிய அறிவியல் சிறுகதை. எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடித்தவன் இருக்கும் ஊரில் கொக்கோ கோலா கிடைக்கவில்லை. வழியெங்கும் அடர்த்தியான தென்னந்தோப்புகளில் இளநீர் குலைகள்தான் தொங்கின. சரியான தாகம். பிரதாப், பேசாமல் இரு, போய் நல்ல கிணற்று தண்ணியே சாப்பிடலாம் என்றான். ஊருக்கும் ஒரு மலையாள நெடி இருந்தது. பெயரில் தொடங்கி அச்சங்குளத்துக்கு கார்கள் வருவதே அதிகமில்லை போலும். மாட்டு வண்டி பாதையில் இரு செம்மண் குழிகள் இணை ஓடைகள் போல உருவாகியிருந்தன. அடிக்கடி தென்பட்ட குளங்களிலெல்லாம் தாமரைகள். அபூர்வமாக நீலத்தாமரையை கூட பார்த்தேன். ஒரு கிராக்க பார்க்க இத்தனை தூரம் வரணுமான்னு இருந்தது. ஆனா ஊரை பார்க்கறப்ப வரவேண்டிய ஊர்தான்னு படுது என்றேன். தளவாய் கிராக்கு மட்டும் இல்ல, அவனோட நல்ல கட்டுரைகள் முக்கிய ஜேர்னல்களில் வந்திருக்கு என்றான் பிரதாப் மேனன். எய்ட்ஸுக்கு மருந்தா? அடுத்த மருத்துவ நோபல் வெற்றியாளனை இந்த கிராமத்தில் பார்க்க போறோமா? சினிமா கதை மாதிரில இருக்கு. பார்க்கலாம் என்றான் பிரதாப். அச்சன்குளம் வசதியான வேளாள வீடுகள் கொண்டது. அழி இறக்கிய 2 தட்டு ஓட்டு வீடுகள், சிமெண்ட் கள முற்றங்கள், பெரிய வைக்கோல் போர்கள், களங்கள் தோறும் ஏதாவது பொருள்கள் உளர பெண்கள் காவல் இருந்தனர். ஆறுமுக பவனம் ஊரிலேயே பெரிய வீடு. கள முற்றத்தில் கார் சென்று நிற்க திண்ணை பெரிதாகியபடியே வந்தது. 50 பேர் வரிசையாக படுக்கலாம். முற்றத்தில் உளுந்து காயப் போட்டிருந்தது. திண்ணையிலிருந்த கிழவர் கண்மீது கை வைத்து பார்த்தார். வணக்கம். வாங்க தம்பி, உட்காருங்க. ராஜப்பாவை பார்க்க வந்தியலா? ஆமா, திருவனந்தபுரத்திலிருந்து வாரம். உட்காருங்க. பார்வதி. ஒரு தடித்த அம்மாள் மோர் கொண்டு வந்தாள். டம்ளர்களில் அல்ல, பெரிய செம்பில். விட்டு குடிக்க சிறு பித்தளை போனிகள். நீங்க அவனோட கூட்டுக்காரமாரா தம்பி? ஆமா, அவன் கூட சேர்ந்து படிச்சோம். கோட்டும் ஜூட்டுமா காரில் வாரீங்க. இவனும் நல்லா தானே படிச்சான். எப்படி இருக்கான் பாருங்க, பண்டாரம் பரதேசி மாதிரி. எப்படி இருக்க வேண்டிய பாய. அதற்குள் மாடியிலிருந்து தளவாய் ராஜா இறங்கி வந்தான். வாடே வாடே என்று சிரித்தபடி. நரை தாடி, காவி வேட்டி, துண்டு. வாடே, மேலே போகலாம். என்னடே சாமியார் ஆயிட்டியா? எங்க? ஆனா ஊரில் இந்த வேஷம் பெரிய சௌரியம். கிராக்குத்தனமா இருக்கலாம், கல்யாணம் காட்சிக்கு போகாட்டி பிரச்சனை இல்லை. இதை கட்டாம கிராமத்தில் சுதந்திரமா இருக்க முடியாது. என்ன அப்பப்ப சிலர் திருநீறு பூசிக்கணும்னு வருவாவ. சரி வா. அவன் அறை ஒரு பெரிய ஆய்வகமும் ஒரு நூலகமும் குரங்குகளால் இரண்டர கலக்கப்பட்டது போல் இருந்தது. எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிச்சேட்டேன்னு எழுதியிருந்த? ஆமா, அதை பத்தி இன்னும் யார்கிட்டையும் சொல்லல. உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். பேசாட்டி எனக்கு தலை வெடிச்சிடும் போல இருந்தது, அதான் எழுதினேன். விளையாடுறியா? ஒரு அசல் கண்டுபிடிப்பு இந்தியாவிலே நடக்கவே முடியாதுன்னு நீ நம்புறதுதான் பிரச்சனை. காரணம், இங்கே நவீன மருத்துவம் வெறும் நுகர்பொருளாகத்தான் இருக்கு. ஆராய்ச்சியே நடக்கல. நவீன மருத்துவமே வெள்ளைக்காரனுக்கு உரியதுன்னு நாம நம்புறோம். அதான் உண்மை. ஆனா நமக்குன்னு அதை விட பழசான ஒரு மருத்துவ மரபு இருக்கு. உதாரணமா சித்த மருத்துவம் இருக்கு. ஆனா இப்ப சொன்னியே, அதான் சரி. அது பழசு. அதுல ஆராய்ச்சியே நடக்கல. அறிவியல் ரீதியான அணுகுமுறையே கிடையாது. எல்லாருக்கும் பொதுவான எந்த நிரூபண முறையும் இல்ல. முக்கா பங்கு வெறும் மோசடி. அதுலேயும் இன்னைக்கு சித்துவ மருத்துவங்கிறது ஸ்டிராய்டுகளால் ஆடுற ஆட்டம். ஏகப்பட்ட உலோகங்கள் வேற. பாதி மருந்துகள் சிறுநீரகத்தை சீரழிச்சிடும் என்றான் பிரதாப். நான் மறுக்கல. இப்ப அது என் வேலை இல்ல. இன்னைக்கு நீ பார்க்குற சித்த மருத்துவம் உண்மையில அதிகபட்சம் 16ஆம் நூற்றாண்டிலேயே உண்டாகி வந்தது. ஆனா அது உண்மையில குமரிக்கண்டத்தோட காலம் முதல் இருந்துட்டு வார ஒரு வைத்திய மரபு.
உலகத்திலேயே பழைய மரபு இது. அந்த காலத்தை வச்சு பார்த்தா உலகத்திலேயே முன்னேறிய மரபும் இதுதான். ஆனா படிப்படியா அது அழிஞ்சிட்டு வந்தது. ஏன்னா வரலாற்றை எடுத்து பார்த்தா ஒன்னு தெரியும். தமிழ் நாகரிகம் அழிய ஆரம்பிச்ச பிறகுள்ள காலம்தான் நம் கவனத்துக்கே வந்திருக்கு. தொல்காப்பியமே கூட அழிஞ்சு போன ஏராளமான நூல்களோட சாரத்தை சுருக்கி எதிர்காலத்துக்காக சேர்த்து வச்ச நூல்தான். எல்லா பாட்டும் எம்மனார் புலவர்னு தான் முடியுது. தமிழ் வைத்திய முறையும் அழிய ஆரம்பிச்ச காலம்தான் நாம அறியக்கூடிய தொல் பழங்காலம். அதுக்கு முன்னால பல ஆயிரம் நூல்கள் இருந்திருக்கு. தளவாய் தொடர்ந்தான். மழை விட்ட பிறகு தூவானம் மாதிரி சில ஏட்டுச்சுவடிகள் கிடைக்க அதை வச்சு அந்த காலத்துல உருவாக்கின ஒரு மருத்துவ முறைதான் சித்த மருத்துவம். நாம இப்ப பார்க்கற சித்த வைத்தியம் அத நவீன மருத்துவ முறைப்படி 18ஆம் நூற்றாண்டுல சிலர் மாற்றி அமைச்சது. அரைகுறை அறிவு அறியாமையை விட ஆபத்தானது. ஆமா, கண்டிப்பா. எனக்கு தற்செயலா எங்க தாத்தாவோட அண்ணா வச்சிருந்த சுவடிகள் சிலது மச்சியில கிடைச்சது. அதை படிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் எனக்கு கிறுக்கு பிடிச்சதுன்னு அம்மா சொல்லுவா. அது சரிதான். ஒரு நூலுக்கும் இன்னொரு நூலுக்கும் நடுவிலே கிடைக்காம போன 1000 நூல் இருக்கு. அது என் கற்பனையை தூண்டி விடுது. விடவே முடியல. தூக்கமே இல்லைன்னு வச்சுக்கோ நீ உன் வாழ்க்கையை வீணடிக்கிற, அவ்வளவுதான் சொல்வேன் என்றான் பிரதாப். எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்துல வீணடிச்சுக்கிட்டு தான் இருக்கோங்கிறது என் எண்ணம் என்று தளவாய் சிரித்தான். இன்னைக்குள்ள சித்த வைத்தியத்தோட முக்கிய பிரச்சனை அது அலோபதி முறைகளை மறைமுகமா ஏத்துக்கிட்டு அதுக்கு ஏத்தாப்புல மாத்தப்பட்டிருக்குங்கிறது தான். 2 முறைகளுக்கும் அடிப்படையே வேற. நேர் மாறுன்னு கூட சொல்லலாம். அலோபதி நோய்க்கு காரணத்தை மனித உடலுக்கு வெளியே தேடுது. கிருமிகள், பூச்சிகள், இந்த மாதிரி. சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை நோய்ங்கிறது மனித உடலிலேயே இருக்கு. மனித உடல் அதோட சமநிலையை இழக்கிறது தான் நோய். அதாவது நோய்க்கு எதிரா உடலை தயாரிக்கிறது தான் சித்த மருத்துவம். கிருமியை கொல்றது இல்ல. நோய் இல்லாதபடி வாழ்க்கையை அமைச்சுக்கிறத பத்தி தான் அது பேசுது. நான் சித்த வைத்தியத்தை இப்ப நியாயப்படுத்த மாட்டேன் என்று அவன் தொடர்ந்தான். இன்னைக்கு நவீன மருத்துவத்தில்தான் புது ஆராய்ச்சிகள் இருக்கு. மற்ற அறிவியல் கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துறதும் அங்கதான் அதிகம். உலகம் முழுதும் பொதுவான நிரூபண முறைகள் அவங்களுக்கு இருக்கு. ஆனா ஆராய்ச்சிக்கு கண்டிப்பா சித்த வைத்தியம் மாதிரியான மாற்று வழிகளை பயன்படுத்தி பார்க்கணும். நான் செஞ்சது அதுதான். உன் மருந்து சித்த மருந்தா? அப்படி சொல்ல முடியாது. என் கொள்கை அங்கேருந்து முளைச்சது, அவ்வளவுதான் என்றான் தளவாய். எய்ட்ஸுக்கு மருந்துன்னு இதுவரை 50 சித்த வைத்தியனுங்க அறிவிச்சாச்சு. எல்லாமே போலி என்றான் பிரதாப். அவங்கெல்லாம் பண்ணின தப்பு ஒண்ணுதான். சித்த வைத்திய சுவடிகளிலே எய்ட்ஸ் மாதிரியான ஒரு நோயோட இலக்கணம் இருக்கு. அதுக்கான மருந்த இவங்க அப்படியே சொல்றாங்க. அதெல்லாம் பிரயோஜனப்படுறதில்ல. ஏன்? ஏன்னா நோய் அதுதான், கிருமி வேற என்றான் தளவாய். பரிணாம கொள்கைப்படி ஒவ்வொரு உயிரும் அது சார்ந்து வாழக்கூடிய சூழலுக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப மனித உடல் ரொம்ப மாறிட்டது. பல வகையான மருந்துகளை நாம் பயன்படுத்துறோம். அதுக்கேற்ப அந்த வைரஸ் தன் மொத்த அமைப்பையும் மாத்தி இன்னொன்னா மாறிட்டே இருக்கு. இப்ப உள்ள HIV கிருமி அப்படி புதுசா உருவாகி வந்தது. அதோட மரபணு அமைப்பே வேற. அதுக்கு புது மருந்து தான் வேணும். சித்த மருத்துவத்தில் தாவர மருந்துகளை அஜீவம்னு சொல்றாங்க. பறவைகள், மிருகங்களிலிருந்து எடுக்கிற மருந்துகள் ஜீவம். மற்ற ரசாயனங்களும் உப்புகளும் உலோகங்களும் ரசாயனம். 3 மருந்துமே இதுக்கு பயன்படாது. குழப்பாம சொல்லு. உன்னோட மருந்தோட கொள்கை என்ன? அத ஒரு கதையா தான் சொல்லணும் என்று அவன் ஆரம்பித்தான். தென்காசியில ஒரு ராஜ குடும்பம் இருந்தது, கேட்டிருக்கியா? பாண்டிய வம்சத்தோட ஒரு கிளை அது. அவங்க குடும்பமே மர்மமான ஒரு நோயால அழிஞ்சு போச்சுன்னு சரித்திர தகவல் இருக்கு. இது நடந்து 500 வருஷம் இருக்கும். அப்ப அந்த நோயால கிட்டத்தட்ட 50,000 பேர் செத்திருக்காங்க. அன்னைக்கு இது பெரிய எண்ணிக்கை இல்ல. அம்மை நோயால லட்சக்கணக்கான பேர் செத்துட்டு இருந்த காலம் அது. தென்காசி ராஜகுடும்பம் மட்டுமில்ல, அவங்களுக்கு சிகிச்சை அளிச்ச வைத்தியங்க எல்லாருமே செத்துட்டாங்க. அவங்கள ஒரு வைத்தியர் எழுதி வச்ச நோய் குறிப்புகள் அதிர்ஷ்டவசமா கிடைச்சிருக்கு. அந்த சுவடிகள் எங்க தாத்தா கைக்கு வந்து இப்ப என் கையில இருக்கு. நோயின் லட்சணங்களை கேட்டா அசந்துடுவீங்க.
காரணமில்லாத காய்ச்சல், எடை குறையிறது, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம ஆகி காசம் முதலான நோய்கள் தாக்கி மெல்ல மெல்ல உசுர் போயிடுது. எய்ட்ஸா? உண்மையான ஆதாரமா இது? என்றான் பிரதாப் பரபரப்புடன். அசல் சுவடியே இருக்கு, நீ பரிசோதனை செய்யலாம் என்றான் தளவாய். ராஜகுடும்பத்துல ஒரு இளவரசனுக்கு நோய் வந்துட்டது. அவன் மனம் வெறுத்து குற்றாலம் காட்டுக்குள்ளார போனான். தற்கொலை செய்யறதுக்காகத்தான். அங்க அதிகாலையில தேனருவில குளிச்சிட்டு இருந்த ஒரு சித்தரை கண்டான். காலில விழுந்து அவன் அழுதப்ப மனமிறங்கிய சித்தர் அவனோட ஊருக்கு வந்தார். அவர் பேர் மாம்பழ சித்தர். பெரும்பாலும் மாம்பழத்தையே உணவா சாப்பிடுவார்னு கதை. அவர் முதல்ல நோயாளிகளை ஆராய்ச்சி பண்ணினார். அப்ப இருந்த எந்த மருந்துமே அந்த நோயை ஒன்னும் பண்ண முடியல. அவரால நோயை அடையாளம் காணவே முடியல. வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற 3 ஆதார சக்திகளிலே உண்டாகிற சமநிலை குலைவினாலே தானே நோய்கள் வருதுங்கிறது தான் இந்திய வைத்திய முறைகளிலேயே பொதுவா இருக்கிற சித்தாந்தம். புராதன தரிசன மரபான சாங்கியத்திலிருந்து வந்த பார்வை இது. ஆனா இந்த மர்ம நோய் கண்ட நோயாளிகளிலே சிலருக்கு வாதம் கோபிச்சிட்டு இருந்தது, சிலருக்கு பித்தம் தாறுமாறாயிருந்தது, சிலருக்கு கபம் உச்சம். என்ன காரணம்னே அவரால் சொல்ல முடியல. 3 ஆதார சக்திகளையும் இயக்கக்கூடியது உடலில் இருக்கக்கூடிய மூலாதார அக்னி. அந்த தீ வலுவிழந்து அணையிறதுதான் இந்த நோயின்னு கண்டுபிடிச்சார். சித்த வைத்தியத்தோட மொழியிலே இருக்கே ஒழிய அந்த கணிப்பு சரிதான். ஆமா என்றான் பிரதாப். எனக்கு அவன் அப்படி சொன்னது ஆச்சரியமாக இருந்தது. எப்படி என்றேன். நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது என்ன? உயிர் வாழணும்னு உயிர்களுக்கு இருக்கிற அடிப்படையான துடிப்பு. செல்களிலே அதுக்கான இச்சை இருக்கு. அது இல்லைன்னா உயிர் சக்தி அழிஞ்சு போயிட்டுதுன்னு தானே அர்த்தம் என்றான் பிரதாப். சித்தர் பழைய ஆதாரங்களை தேடி பிடிச்சு பரிசீலிச்சார். அப்போ அந்த ஆதாரங்கள் எல்லாம் சித்தர்கள்ங்கிற நாடோடி அறிஞர்கள் மத்தியில வாய்மொழி மரபா இருந்திருக்கணும். அப்ப அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. 1000 வருஷம் முன்னாடி இதே நோய் பாண்டிய ராஜகுடும்பத்தை தாக்கியிருக்கு. அப்ப போகர் இருந்தார். இவர் எந்த போகர், எத்தனையாம் போகர்னு தெரியல. ஆனா அவர் பேரும் போகர். அவர் ஒரு மருந்து கண்டுபிடிச்சு நோயை விரட்டினார். கருங்குரங்கோட ரத்தம், சிறுநீர் இரண்டையும் கலந்து அவர் ஒரு மருந்து செஞ்சார். அதுதான் சித்த வைத்தியத்துல முதல் ஜீவ மருந்து. அது வரைக்கும் சித்த மருத்துவம் அஜீவ மருந்துகளை மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருந்தது. அது ஒரு பெரிய புரட்சியோட தொடக்கம். அந்த மருந்து இப்ப இருக்கா என்றேன். இப்ப சித்த மருத்துவம் ஏராளமான ஜீவ மருந்துகளை பயன்படுத்துது. சிட்டுக்குருவி லேகியம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சதுதான். ஆனா ஜீவ மருந்துகளால இந்த நோயை ஒண்ணுமே செய்ய முடியல. அதனால மாம்பழ சித்தர் 2 வருஷம் ஆராய்ச்சி செய்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சார். ஈயத்தையும் தங்கத்தையும் கலந்து ஒரு புது மருந்து கலவை. சித்த மருத்துவத்திலே ரசாயனங்களை பயன்படுத்துறது அதுதான் முதல் தடவை. இது 2வது பெரும் புரட்சி. தளவாய் தொடர்ந்தான். உலோகங்களையும் ரசாயனங்களையும் சித்த மருத்துவத்தில் பஸ்மம் பண்ணியும் ஸ்புடம் போட்டும் பாஷாணமா ஆக்கியும் பல வகையில இப்ப பயன்படுத்துறாங்க. அதுக்கு தொடக்கம் மாம்பழ சித்தர் தான். அந்த நோய் அவர் செஞ்ச பஞ்ச பாஷாணத்தாலே குணமாகிவிட்டது. அவரோட சீடர்கள் அந்த ரசாயன வைத்தியத்தை சித்த வைத்தியத்துக்குள்ள தனி மரபா வளர்த்து பரப்பினாங்க. இப்ப அந்த மருந்துகளினால பயன் இருக்கா என்றேன். பலவிதமான நோய்களுக்கு அந்த மருந்துங்க இப்பவும் பயன்படுது. ஆனா எய்ட்ஸுக்கு அதனால பயன் இல்லை. ஏன்? நவீன மருத்துவம் நோயை கிருமிகளோட தாக்குதலா பாக்குது. அந்த கோணத்துல யோசிச்சு பாருங்க. அப்போ எய்ட்ஸ் கிருமி சரித்திர ஆரம்ப காலம் முதல் இருக்கா? இருந்திருக்கணும். அது மனுஷ உடலிலே சாதாரணமா இருக்கக்கூடிய ஏதோ வைரஸ் தான். இப்ப கூட அதன் வேறு வகை வடிவம் ஆப்பிரிக்க குரங்குகளிலே இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த குரங்குகளை இந்த வைரஸ் ஒன்னும் செய்யறதில்ல. ஆப்பிரிக்காவிலே தான் மனிதன் குரங்குக்கு சமானமான ஏதோ உயிரிலிருந்து பரிணாமம் அடைஞ்சு வந்தான்னு சொல்றாங்க. இந்த வைரஸ் அப்பவே நம்ம உடம்போட சேர்ந்து இருந்துட்டு இருக்கு. அது நம் உடம்பிலிருந்து பிரிக்க முடியாது. அதன் முதல் தாக்குதல் எப்ப? ஏன் அது நோயா ஆச்சு? நான் நினைக்கிறேன், எப்ப மனிதன் கலாச்சாரம் அடைஞ்சானோ, எப்ப குரங்கு அல்லாம ஆனானோ அப்பதான். சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சப்பவா? சீசன் பார்க்காம உடலுறவு கொள்ள ஆரம்பிச்சப்பவா?
குடும்பமா ஆனப்பவா தெரியல. ஆனா குரங்குகளுக்கு இந்த வைரஸால அபாயமே இல்ல. அது தாக்குறது மனுஷனைத்தான். இல்லாட்டி மனுஷ கலாச்சாரத்தை தான் என்றான் பிரதாப். ஆமா, மனுஷ கலாச்சாரம் இந்த வைரஸை எதிர்த்து போராடிட்டு இருக்கு. மனுஷன் முதலில் பச்சிலைகள் மூலம் மருத்துவம் செய்ய ஆரம்பிச்சப்ப இந்த வைரஸ் பலம் இழந்தது. ஆனா அது மெதுவா தன் உயிரியல் அடிப்படைகளை மாத்தி அமைச்சுக்கிட்டு மறுபடி தாக்கியிருக்கு. அப்பதான் போகர் ஜீவ மருந்துகளை கண்டுபிடிச்சார். அது இந்த வைரஸை கட்டுப்படுத்திட்டது. ஆனா மெல்ல ஜீவ மருந்துகளுக்கும் எதிரா அது தன்னை மாத்திக்கிட்டது. அப்பதான் மாம்பழ சித்தர் ரசாயன மருந்து கண்டுபிடிச்சார். அந்த மருந்து இந்த வைரஸை கட்டுப்படுத்தி விட்டது. அதன் பிறகு ரசாயன மருந்துகளை தாண்டி இப்ப புது வடிவிலே பல மடங்கு சக்தியோட திரும்ப வந்திருக்கு. இப்ப உள்ள எந்த மருந்தும் அதை கட்டுப்படுத்தாது. ஒரு நிமிஷம் தலவாய், நீ எல்லாத்தையும் சித்த வைத்தியத்தோட நிறுத்திட்ட. இது உலகளாவிய ஒரு பிரச்சனை என்றேன். இதோ பார், உலகத்திலேயே பழைய வைத்திய முறை சித்த வைத்தியம்தான். இங்கே இருந்துதான் இந்த மருந்துகள் சீனாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் அரேபியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் போயிருக்கு. அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே தமிழ்நாட்டை தேடி வந்த காலம் 500 வருஷம் முன்னாடி கூட இருந்திருக்கு. காலகட்டத்தை வச்சு ஒப்பிட்டு பார்த்தா சித்த வைத்தியம் தாத்தா மாதிரி. மற்ற வைத்திய முறைகள் பேர பிள்ளைகள் இல்லாட்டி கொள்ளு பேரனுங்க. எல்லாமே இங்கிருந்து போய் வளர்ந்ததுதான். அப்படி இல்லைன்னா கூட ஒன்னு பார்த்தா தெரியும். மருத்துவ முறைகள் அதிசீக்கிரமா உலகம் முழுக்க பரவிடுது. ஏறத்தாழ எல்லா இடத்திலேயும் புது மருந்துகள் ஒரே காலத்திலேதான் உபயோகத்துக்கு வருது. தலவாய் தொடர்ந்தான். இன்னைக்கு நவீன மருத்துவம் பயன்படுத்துற மருந்துகள் கூட 3 வகைதான். பெனிசிலின் மாதிரி தாவர மருந்துகள்லாம் அஜீவம், வேக்சின்கள் எல்லாம் ஜீவம், மற்றதெல்லாம் ரசாயனங்கள். 3மே எய்ட்ஸை குணப்படுத்தாது. ஏன்னா இந்த வைரஸ் 3ஐயுமே தாண்டி போகக்கூடிய உயிரியல் அமைப்பை வளர்த்து எடுத்துட்டு இருக்கு. அப்ப 4வது மருந்தைத்தான் பரிசோதனை பண்ணி பார்க்கணும் என்றான் தலவாய். என்ன அது? யோசிச்சு பார். பூமியில என்னென்ன இருக்கு? தாவரம், பிற உயிர்கள், ரசாயனங்கள், அப்புறம் ஆமா, கதிர்கள். பல 100 நுண் கதிர்கள். இப்பவே நாம கதிர்வீச்ச கேன்சருக்கெல்லாம் மருந்தா பயன்படுத்துறோம். நீ என்ன பண்ணின? கதிர்வீச்சினால லாபத்தை விட நஷ்டம்தான் அதிகம். அதை கட்டுப்படுத்தவே முடியாது என்றான் பிரதாப். ஏற்கனவே கதிர் இயக்கம் சித்த வைத்தியத்துல இருக்கு. சித்த வைத்தியர்கள்கிட்ட ரசக்கட்டு அப்படின்னு ஒரு உத்தி இருக்கு. பாதரசத்தை திடமா கட்டியா ஆக்குறாங்க. அதாவது அதன் மூலக்கூறு அமைப்பையே மாத்திடுறாங்க. அது மென்மையான கதிர் இயக்கத்தை உருவாக்குது. நான் அந்த வழிகளை பயன்படுத்தி பழைய ஜீவ அஜீவ ரசாயன மருந்துகளிலே மென்மையான கதிர்வீச்சை செலுத்தினேன். இந்த மருந்து கிடைச்சது என்று அவன் ஒரு சீசாவை காட்டினான். கட்டப்பட்ட ரசத்தின் அடியில் 6 மாசம் வைக்கப்பட்ட ஒரு ஜீவரசாயன கலவை இது. இது உடம்பிலே உள்ள செல்களுக்கு மிக மிக குறைவான கதிரியக்க சக்தியை கொடுத்துடுது. கதிரியக்கத்துக்கான சக்தியை அது நம்ம உடல் வெப்பத்திலிருந்தே எடுத்துக்கிடும். அந்த கதிரியக்கம் நம்ம உடல் செல்களை பாதிக்காது. பாக்டீரியாவை கூட ஒன்றும் செய்யாது. வைரசுகளை மட்டும்தான் அழிக்கும். இதால பயன் இருக்கா? காட்டுறேன். ஓமனக்குட்டியையும் தாமசையும் ஞாபகம் இருக்கா? ஆமா, எய்ட்ஸ் நோயாளிகள் என்ன ஆஸ்பத்திரியிலிருந்து விட்டுட்டு போனவங்க இங்கதான் இருக்காங்க என்று தலவாய் கீழே எட்டி பார்த்தான். வர சொல்லியிருந்தேன், வந்திருக்காங்க. சிறு சாளரம் வழியாக எட்டி பார்த்து மேலே வாங்க என்றான். மட்கிய குச்சி போல படுக்கையில் எழ முடியாமல் கிடந்த இருவரும் ஆரோக்கியமான உடலுடன் சிரித்தபடி வந்து நின்றதைக் கண்டு பிரதாப் பிரமித்து விட்டான். எப்படி இருக்கே ஓமனா? நல்லா இருக்கேன் சார். இங்க இன்னும் 1 மாசம் இருந்தா போயிடலாம்னு சார் சொல்றார். இவங்கள நீ நல்லா சோதனை பண்ணி பார்க்கலாம். இப்போ இவங்ககிட்ட எய்ட்ஸ் வைரஸ் இல்ல என்றான் தலவாய். பிரதாப் அவர்களையே வெறித்துப் பார்த்தபடி வெகுநேரம் சொல்லிழந்து அமர்ந்திருந்தான். சட்டென்று எழுந்து தலவாயை ஆறத் தழுவிக்கொண்டான். டேய், பித்துக்குழி மாதிரி இருந்துட்டு, டேய் நீ பெரிய ஆளுடா. நம்ம நாட்டுக்கு அடுத்த நோபல் பரிசியா என்றபடி நானும் தலவாயை கட்டிக்கொண்டேன்.
ஆனா இந்த மருந்தோட மறுபக்கம் ஒன்னு இருக்கு என்றான் தளவாய் விடுவித்தபடி. என்ன? இந்த வைரஸ் முதலிலே தாக்கிய பிறகு பல 1000 வருஷம் தாவர மருந்துகளோட கட்டுக்குள்ள இருந்திருக்கு. ஆனா ஜீவ மருந்து கண்டுபிடிச்ச பிறகு 1000 வருஷத்துல மறுபடியும் தாக்கியிருக்கு. உலோக ரசாயன மருந்துகளை 500 வருஷங்களிலே தாண்டி வந்திருக்கு. அதாவது அதன் பரிணாம வேகம் அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப மனுஷங்க மருந்துகளை உபயோகிக்கிறது ரொம்ப அதிகம். மனுஷங்க உலகம் முழுக்க சுத்திட்டே இருக்காங்க. அப்ப அது சீக்கிரமா அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சிடும். அதாவது அடுத்த தாக்குதல் 100 வருஷத்துக்குள்ள இருக்கலாம். என் மனம் சில்லிட்டது. அப்ப கதிரியக்க மருந்தையும் இந்த வைரஸ் தாண்டிடும். பூமியிலே வேற என்ன இருக்கு மருந்தாக? எதுவும் இல்ல. 5வது மருந்து மனிதன் கண்டுபிடிப்பான்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? இந்த வைரஸ் அப்ப மனித குலத்தையே அழிச்சிடுமா என்றான் தளவாய். என்னடா உளர்ற? இல்லடா, தத்துவார்த்தமா யோசிச்சு பாரு. மனுஷ இனமே இயற்கையை எதிர்த்து போராடி வளர்ந்ததுதான். நம்ம கலாச்சாரமே இயற்கைக்கு எதிரானதுதான். காடுகளை அழிச்சிட்டோம், தண்ணீரை வீணடிச்சிட்டோம். இப்ப இயற்கை நம்ம திருப்பி அடிக்குதா என்ன? நம்ம இடுப்புல கயிறு கட்டி மறுநுனிய கையில பிடிச்சிட்டு போற வரைக்கும் போ அப்படின்னு விட்டுருக்கா? கயிறு முடிஞ்சதும் என்ன ஆகும்? என்னடா ஆச்சு உனக்கு? அற்புதமான மருந்தை கண்டுபிடிச்சிட்டு. இல்லடா, இப்ப என் மருந்து பல லட்சம் பேரை காப்பாத்தும். ஆனா இதே மருந்துதான் 100 வருஷம் கழிச்சு பல கோடி பேர் சாகவும் காரணமாயிருக்கும். மாம்பழச்சித்தர் கண்டுபிடிச்ச மருந்துதான் இன்னைக்குள்ள எய்ட்ஸ் கிருமியை உருவாக்கிச்சு. நான் எந்த மாதிரி பயங்கரமான கிருமியை உருவாக்க போறேன்? நாங்களும் கிட்டத்தட்ட வாயடைத்து போனோம். மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் நாம் ஏன் இயற்கையோட சமரசம் பண்ணிக்க கூடாது? இந்த எய்ட்ஸோட ஒத்துப்போய் வாழ முயற்சி செய்யலாமே. இயற்கையான முறையில் இதை தவிர்த்துட்டு வாழலாமே. இந்த வைரஸ் நம்ம விடாது. ஏதோ வடிவிலே நம்ம கூட இருக்கும். அதை எதுக்க அது விஸ்வரூபந்தான் எடுக்குது. ஏன் அதை அப்படியே விட்டுடக்கூடாது? அது நம்ம கட்டுப்படுத்துற ஒரு இயற்கை சக்தின்னு ஏன் நினைக்கக்கூடாது? நமக்கும் ஏதாவது ஒரு கட்டுப்பாடு வேணும். இப்ப போற போக்கில நாம சீக்கிரமே பூமியையும் அழிச்சு நாமும் மடிவோம், தளவாய் சொன்னான். 5வது மருந்து ஒன்னு இருக்குன்னா அது நிரந்தரமான மருந்தாத்தான் இருக்க முடியும். நீ இந்த மருந்தை இப்ப வெளியிடு, மற்ற பிரச்சனைகளை மெல்ல பேசிக்கலாம் என்றான் பிரதாப். இல்லடா, நான் 100 வருஷம் கழிச்சு மனுஷ குலமே அழிய காரணமா இருக்க விரும்பல. இந்த விஷயத்துக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்காம நான் இந்த மருந்து வெளியிட மாட்டேன் என்றான் தளவாய். எங்களுக்கும் பதில் கிடைக்கவில்லை. வருத்தமாகவே கிளம்பி வந்தோம். சோலை சித்தரை கேள்விப்பட்டிருப்பீர்கள். தளவாயைத்தான் காலப்போக்கில் அப்படி அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர் வீட்டை விட்டு பக்கத்து சோலைக்கு குடி வந்து இப்போது 8 வருஷங்கள் ஆகின்றன.